விஷ்ணு இந்து சமயத்தில் பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் முக்கிய தெய்வமாக கருதப்படுகிறார். அவருடைய கதைகள் விரிவானவை. தசாவதாரங்கள் 10 அவதாரங்கள் மட்டுமின்றி தர்மத்தை காப்பதற்கான எண்ணற்ற கதைகளும் உண்டு. தசாவதாரம் 10 அவதாரங்கள். விஷ்ணுவின் மிகவும் பிரபலமான கதைகள் 10 அவதாரங்களை பற்றியவை. ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தை நிலைநாட்ட அவர் இந்த அவதாரங்களை எடுத்தார். 1. மத்ஸ்ய மீன். பிரளய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்திலிருந்து வேதங்களையும் மனுவையும் முதல் மனிதன் காப்பாற்ற மீன் வடிவம் எடுத்தார். 2. கூர்ம ஆமை பார்க்கடலை கடைந்தபோது மந்தார மலையை தாங்க ஆமை வடிவம் எடுத்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உதவினார். 3. வராக பன்றி. பூமியை இரணியாக்கன் என்ற அசுரன் கடலுக்குள் ஒளித்து வைத்தபோது பன்றி வடிவம் எடுத்து அவனை அழித்து பூமியை மீட்டார். 4. நரசிம்ம சிங்கமனிதன். தன் பக்தன் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து வெளிப்பட்டு மனிதனாலும் மிருகத்தாலும் கொல்ல முடியாத இரணியகசிபுவை அழித்தார். 5. வாமன குள்ளமான பிராமணன். அகங்காரம் கொண்ட மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலம் கேட்டு முதல் 2 அடிகளால் வானத்தையும் பூமியையும் அளந்து 3வது அடியால் மகாபலியை பாதாளத்தில் தள்ளினார். 6. பரசுராமர் கோடரி கொண்ட போர்வீரன். அநீதி இழைத்த சத்திரிய குல அரசர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். 7. ராமர் அயோத்தி அரசர். இராமாயண காவியத்தின் நாயகன். அவர் தர்மத்தின் வடிவமாகவும் சிறந்த அரசனாகவும் திகழ்கிறார். தன் மனைவி சீதையை ராவணனிடமிருந்து மீட்டு தீமையை அழித்தார். 8. கிருஷ்ணர் திருவிளையாடல் புரிந்தவர். விஷ்ணுவின் மிகவும் பிரபலமான அவதாரங்களில் ஒருவர். மகாபாரத போரில் பகவத்கீதையை உபதேசித்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார். 9. பௌத்தர் ஞானமடைந்தவர். சில மரபுகளில் அதிக சடங்குகளிலிருந்து மக்களை விலக்கி கருணையையும் சுய அறிவையும் நோக்கி வழிநடத்த வந்த அவதாரமாக கருதப்படுகிறார். 10. கல்கி அழிப்பவர். இந்த கலியுகத்தின் முடிவில் வரப்போகும் அவதாரம். இவர் வெள்ளை குதிரையில் வாளேந்தி வந்து தீய சக்திகளை அழித்து புதிய யுகத்தை தொடங்குவார் என்று நம்பப்படுகிறது. பிற முக்கிய கதைகள். கஜேந்திர மோக்ஷம். உதவிக்கு யாரும் இல்லாத நிலையில் யானை கஜேந்திரன் தன் முழு பக்தியுடன் திருமாலிடம் சரணடைந்தது. உடனடியாக கருடனை வாகனமாக கொண்டு வந்து முதலையை கொன்று யானைக்கு முக்தி அளித்தார். இது விஷ்ணு தன் பக்தர்களை காக்க எவ்வளவு விரைவாக வருகிறார் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. விஷ்ணுவின் விஸ்வரூபம். பகவத்கீதையில் மகாபாரத போரின்போது அர்ஜுனனுக்கு கண்ணன் தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். அதில் அண்ட சராசரம் அனைத்தும் அனைத்து தெய்வங்களும் அவனுள் அடங்கியிருப்பதைக் காட்டி தானே பிரபஞ்சத்தின் முழுமுதற் கடவுள் என்பதை உணர்த்தினார். இந்த கதைகள் வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் நன்மை தீமைகளைப் பற்றியும் தர்மத்தின் முக்கியத்துவத்தையும்